அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் நம்ம கமலாவும் ஈஸ்வரியும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நம்ம ராதிகாவும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க அம்மாவும், கோபி நம்மளால் காயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி முடித்தாலும் நம்ம மயூ பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ராதிகா கிட்டே பேசுகிறாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயூ பேச ஆரம்பிக்க ஒன்று ராதிகா வந்து, என்னடா செல்லம் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு, ஈஸ்வரி பாட்டி ஏதாச்சும் திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்க, இல்லைம்மா, அதாவது பாட்டி என்கிட்ட உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம பாட்டி வந்து இவங்களோட பேசாத, ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மையம் சொல்ல, இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, வீட்டில் பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி வச்சுருந்தாலும் திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளறிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மாவை இங்கேருந்து போக சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருக்காங்க. கோபி ஒரு பக்கம் நம்மளோட கிச்சன்லாம் ரொம்ப சந்தோஷமாக நாம் நினச்ச அளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் பல பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன நேரத்தில் பக்கத்தில் பாரை ஓப்பன் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி பாரை ஓப்பன் பண்ண மாதிரி பண்ணி நம்ம பாக்கியாவுக்கு ஆர்டரை கொடுத்து அதுலேருந்து மீதமான பணத்தை கொடுக்காம ஏமாற்றிட்டாரு அந்த பாரோட ஓனர். ஆனால் நம்ம பாக்கியா நடன நீ பணத்தை கொடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக உக்காரத்துக்காக நம்ம பழனிசாமி கிட்டே ஹெல்ப்புக்கு போகிறாங்க. சார், பார் ஓப்பன் பண்ணால் அவங்கக்கிட்ட நீங்கள் தான் ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்க, ஆனால் அவரால் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இந்த பாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி, ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்கிறாரு. இது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணத்தையும் அவங்க கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஃபீல் பண்ண உடனே பழனிசாமி வந்து, மேடம் நீங்களாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, பார் க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் பார் இருக்கிறது கஷ்டம்னு நினச்சிங்களே, அதை க்ளோஸ் பண்ண வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி சொல்ல, இதை கொஞ்சமாக எதிர்பாராத பாக்கியா ஒரு பக்கம் அப்படியே ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இது இப்படிலாம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.